12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வணக்கம். நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு செல்லும் போது நம்ம இந்திய லெவல்ல பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்க கிளியர் பண்ணும்போது தலை சிறந்த கல்வி நிறுவனத்தில் போய் உங்களுடைய உயர்கல்வியை தொடரலாம். அதுக்காக பல என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி 12th மாணவர்களுக்காக நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் வழியாக பல முக்கியமான எக்ஸாமை பத்தி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அமிர்த விஸ்வ வித்யாபீடம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்பர் 1 யூனிவர்சிட்டியா பார்க்கப்படக்கூடிய அமிர்தா யூனிவர்சிட்டிக்கான இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடத்துக்கு கீழே 7 கேம்பஸ் இருக்கு. இந்த 7 கேம்பஸுக்குள்ளேயும் நீங்க போகணும்னா இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இந்த AEEEங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2 ஃபேஸா நடத்துறாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடத்துறாங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா JEE மெயின்ஸ் மார்க்கையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ JEE மெயின்ஸ் மார்க் வழியாகவும் நீங்க இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடத்துக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் தான் மெயின் கேம்பஸ். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய NIRF ரேங்கிங்ல IIT மெட்ராஸுக்கு அப்புறம் 2024 வெளியாக இருக்கக்கூடிய NIRF ரேங்கிங்ல IIT மெட்ராஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனமா பார்க்கப்படக்கூடியது இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் தான். ஸோ இதுக்குள்ள எப்படி போறது, இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஸோ இந்த எக்ஸாம் பத்தியான முழுமையான தகவல், அது மட்டும் இல்லாமல் இங்க எப்படி வந்து சிலபஸ்லாம் எப்படி அதில் கொஸ்டின் கேட்பாங்க, இங்க எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும், எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அதனால மறந்துடாம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி நீங்க உடனுக்குடன் நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டினா இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் தான். ஸோ இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்குள்ள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. போன வருஷம்லாம் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் போய் உள்ள படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து 2024 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 92% பேர் வந்து பாத்தீங்கன்னா 2024 பிளேஸ் ஆயிருக்கதாக அவங்களுடைய வெப்சைட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகம். இந்த கல்லூரியில இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்படுது. இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணும்போது இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இங்க கிடைக்குது. இதுக்குள்ள போறதுன்னா 2 வழி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் போகணும்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். நான் ஸ்காலர்ஷிப் வழியாகவும் போகலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ அப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் நல்லா இருந்தா நீங்க நான் ஸ்காலர்ஷிப் வழியா போகலாம். இல்லை நான் வந்து இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் வழியாகவும் நீங்க இதுல அட்மிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே போல வந்து JEE மெயின்ஸை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது. ரொம்ப முக்கியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா AEEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த காலேஜுக்குள்ள வைக்கிறாங்கல்ல, அது வழியா 70% சீட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் JEE மெயின்ஸை வச்சு அதனுடைய பர்சன்டேஜ்ல வச்சு 30% வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி வைக்கப்படுது, இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். நீங்க ஃபேஸ் 1லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் 1ல தான் அட்டன் பண்ணணுமா, ஃபேஸ் 2 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்குது. நம்ம ஃபேஸ் 1ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணுமா, ஃபேஸ் 2லையும் அப்ளை பண்ணலாம்னா 2லையும் அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எதுல வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படும். அதாவது ஃபேஸ் 1க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜனவரி, அதாவது 2025 ஜனவரி 20ஆம் தேதியோட க்ளோஸ் ஆக போகுது. பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது. எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த AEEE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா கேம்பஸுக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 கேம்பஸ்ன்னு வச்சுங்களேன். ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்பஸ் எல்லாம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி NIRF ரேங்கிங்ல இந்த கல்லூரி எந்த இடத்தை பிடிச்சிருக்கு 2024 அப்படிங்கிறத சொல்லிடுறேன். NIRF ரேங்கிங்ல ஓவரால் ரேங்கிங்ல 18வது இடத்தையும், யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 7வது இடம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த NIRF ரேங்கிங்ல யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் தான். அதே போல இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல வந்து 23வது இடத்தையும், ரிசர்ச் ரிலேட்டடான NIRF ரேங்கிங்ல 33வது இடத்தையும், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான NIRF ரேங்கிங்ல 28வது இடத்தையும், பார்மசி ரிலேட்டடான NIRF ரேங்கிங்ல 13வது இடத்தையும், மெடிக்கல் ரிலேட்டடான NIRF ரேங்கிங்ல 8வது இடத்தையும், டென்டல் ரிலேட்டடான NIRF ரேங்கிங்ல 14வது இடத்தையும் இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் பிடிச்சிருக்கு.
இதனுடைய மெயின் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர் தான். இந்த கோயம்புத்தூருக்குள்ள போறதுக்கு தான் பல போட்டிகள் இருக்கும். நம்ம இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி தானே பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இதனுடைய பிளேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது வந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2024 56.95 லட்சத்துக்கு பெர் ஆனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிளேஸ் ஆகிருக்கிறதாக வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜாக இங்கே 9.08 lakhs பெர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபீஸ் வெரியர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஸ்காலர்ஷிப்பின் அடிப்படையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் நிறையா கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா நல்ல ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது அந்த பர்சன்டேஜில் நல்ல பர்சன்டேஜ் வாங்கணும். இங்கே பர்சன்டேஜில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். அதாவது ரேங்கின் அடிப்படையில் தான், அதை வச்சு தான் ரேங்க்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 92% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2024 பிளேஸ் ஆகிருக்கிறதாக வெப்சைட்டில் தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்ருனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பு நான் ஸ்காலர்ஷிப், நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு வேணும்னா நீங்கள் இந்த ஏட்ரிபிளியும் அதுக்கப்புறம் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சும் போகலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் வழியாகவும் போகலாம். நீங்கள் நான் ஸ்காலர்ஷிப் வழியாக போகணுன்னா அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது மண்டேலேருந்து நீங்கள் சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த நான் ஸ்காலர்ஷிப் பற்றி கேட்டுக்கலாம். நீங்கள் நமக்கிட்டையும் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஏட்ரிபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் ஏட்ரிபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வச்சு தான் இங்கே அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு 1200 ரூபா. அதே போல் ஏட்ரிபிளி ப்ளஸ் ஜேஇ மெயின்ஸ் அந்த மார்க்கையும் வச்சு எனக்கு இங்கே அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா 1200 ரூபா. அதே போல் ஜேஇ மட்டும்தான் எனக்கு வேணும்னா வெறும் 500 ரூபா தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஏட்ரிபிளி ப்ளஸ் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கையும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இங்கே வந்து ஏட்ரிபிளி அந்த நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் இல்லைன்னு ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு கூட உங்களுக்கு இங்கே சீட்டு வந்து கொடுக்கப்படுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அதே போல் இங்கே எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடக்க போகுது. ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபேஸ் 1க்கு. ஸோ இதுக்கான அந்த கைடன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்மிஷன் நடக்குது எல்லாமே வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விர்ச்சுவல் கெரியர் கைடன்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய காலேஜில் வந்து அதாவது யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத வெப்சைட்டில் தகவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை கேம்பஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேம்பஸ் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் மெயின் கேம்பஸ். அப்புறம் சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அமிர்தபுரியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது. நாகர்கோயிலில் ஒரு கேம்பஸ் இருக்குது. ஃபரிதாபாத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அமராவதியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இந்த கேம்பஸுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகணுன்னா இந்த ஏட்ரிபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த மாதிரி சிலபஸில் கேட்குறாங்க, எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அமிர்த விஸ்வவித்யாபீடத்தில் எப்படி கவுன்சிலிங் நடக்கும் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா, அதாவது நம்ம BITEEE ஜேஇ மெயின்ஸ் அதெல்லாம் கூட வேற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் வந்து 5 கொஸ்டின். இங்கே மேக்ஸ் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 180 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போறீங்க, 2.5 மணி நேரம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ மாடலில் தான் உங்களுக்கு நடக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்களா அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா, இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தவறாக எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கு, கரெக்டாக எழுதுனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எலிஜிபிலிட்டி என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே எந்த மாதிரி சிலபஸ்லலாம் கொஸ்டின் கேட்பாங்கிறதையும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 2003 ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அதாவது 2009 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கணுங்கிறத அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த தகவலை நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60% மார்க் வாங்கியிருக்கணும். வாங்கினா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கூட இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. அதே போல் உங்களுடைய போர்டு எக்ஸாமில் 12th போர்டு எக்ஸாமில் 55% மார்க் வந்து நீங்கள் மேலே எடுத்திருந்தா தான்
இங்கே உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் வந்து 2024 நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்க ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை 2025 பாஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்டாக இருக்கலாம். எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்போ என்ன மேட்ரு, இங்கே எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த சிலபஸ் தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறதுனா இங்கே சிசாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வழியாக தான் இங்கே வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90 சென்டர், அதாவது 90 சென்டரில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிடுவீங்க. ஃபேஸ் 1லேயே அப்ளை பண்ண பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 90 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க இந்தியா முழுக்க. அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 மட்டும் எழுதிட்டு நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு இல்லை, செகண்ட் ஃபேஸில் அதை ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 70% அந்த AEEE 2025 மார்க்கை வச்சும் 30% JEE மெயின்ஸ் மார்க்கை வச்சு இங்கே அட்மிஷன் வந்து கொடுக்கப்படும். அதே போல் இங்கே எப்படிங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையன் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அதுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அதாவது இங்கே வந்து NCERT சிலபஸ், அதாவது CBSEயில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள சிலபஸ் படியான ஒரு கொஸ்டின் தான் இதில் கேட்கப்படுது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மாணவர்கள் இதுக்கு மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டிங்க. நம்மளுடைய BITயை விட ஒரு மடங்கு மேலே இருக்குது இந்த கல்லூரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னடா அது இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஏதோ இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்லாம் நினச்சி நீங்கள் வந்து இதை வெறுக்க வேணாம். ரொம்ப அருமையான ஒரு கல்லூரி. இதில் பல மாணவர்கள் பிளேஸ் ஆகியிருக்காங்க, நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. இங்கே ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெறும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாப் அடிப்படையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாப்பு, செகண்ட் ஸ்லாப்பு, தேர்டு ஸ்லாப்பு அதிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கே கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நான் ஸ்காலர்ஷிப்க்கு அதை விட அதிகமாக வரும். கண்டிப்பாக 1.5 லட்சம், அதுக்கு மேலே 2 லட்சத்துக்கு கிட்ட வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விவரங்களை இன்னும் நாள் நெருங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு January 20, 2025 வரைக்கும் டைம் இருக்குது. மறந்துடாமல் போய் அப்ளை பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய் TTGs. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.